ஹலோ மக்களே 310வது எபிசோடுக்கு போறலாம். எபிசோட் ஸ்டார்டிங்ல வந்து சோஜியை கட்டுறாங்க. பார்த்தா அந்த பேஸ்கெட் தூக்கி நடந்து வந்துகிட்டு இருக்கான். உன்னை சிக்கமாரு கேட்கான், டே அந்த மேட்ச்ல நீ வின் பண்ணதானே பார்த்தான்னு சொல்லி கேட்காம உன்னை சோஜி அதை கட்டு மிரண்டிட்டான். நீ கொஞ்சம் விட்டு இருந்தா வின் பண்ணி இருந்தா எல்லாமே சொதப்பி இருக்குன்னு சொல்லிட்டு ஈனோ திட்டிக்கிட்டு வாரா. டேய் சீரியஸான பிளான்டா, நீ என்னடா நக்கல் பண்ணிக்கிட்டு சொல்றான். அவன் இந்த பெட்டிக்குள்ள ஏதான இருக்கான்னு சொல்லி சிக்கமாரு கேட்கான். ஆமான்னு சொல்றான் சோஜி. நம்மளோட பிளான் படி எல்லாம் கரெக்டா போகுதுன்னு சொல்றான் சோஜி. அதுக்கப்புறம் ஒரு லாட்ஜ் தங்குறாங்க. ரூம்ல உள்ள எல்லா கதையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவனை இப்ப வெளியே வர வைங்கன்னு சொல்றான் சோஜி. அப்புறம் லாட்ஜ் திறந்து விடுறாங்க. நான் இப்ப சேஃபா இருக்கணும்னு சொல்லிட்டு கேட்காம நீங்க சேஃபா தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஈனோ சொல்றா. வெளியே வர சொல்றான் அவனை. இப்ப நான் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு லாட்ஜ் கேட்டுக்கிட்டு இருக்கான். இப்ப நீங்க ஒரு சின்ன லாட்ஜ்ல இருக்கீங்க, இங்க தங்கிட்டு நம்ம நாளை காலைல போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க. நைட் இங்கே தங்கன்னு சொல்லிட்டு கேட்காம உன்னை சிக்கமாரு சொல்றான். நைட் டிராவல் பண்ணோம்னா அது ரொம்ப டேஞ்சரஸா இருக்கும், எவனாச்சும் அட்டாக் பண்ண வந்துருவான், அதனால நீங்க ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு போன்னு சொல்றான் சிக்கமாரு. சரி அப்படி நம்ம இன்னைக்கு இருக்க போறோம்னா நம்ம வேணா வெளியே சுத்தி பார்த்துட்டு வருமான்னு சொல்லிட்டு கேட்காம நான் இது வரைக்கும் இந்த ஊருக்குள்ள சுத்தி பார்த்ததே இல்ல, எப்பவுமே கேஷுவல் தான் அடைஞ்சிருக்கேன், அதனால சுத்தி பார்க்கட்டுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்கான். ஏன்னா என்னை ஹாஸ்டேஜ் மாதிரி தானே வச்சிருக்கான்னு சொல்றான் அவன். உடனே அதை கேட்டு 3 பேர் சோகமாகறாங்க. நம்ம இந்த ஊரை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த ஊரை சுத்தி பார்க்கலாம்னு சொல்லிட்டு கேட்காம ஆனா அவங்க சம்மதிக்க மாட்டாங்க. அவன் என்னெல்லாமோ சொல்லி பார்க்கான். இதான் என்னோட லாஸ்ட் சான்ஸ், ஒரு வாட்டி சுத்தி கடுங்க கெஞ்சறாவன். பார்த்தா அடுத்த நாளே விடியுது. உடனே பார்த்தா கேஷ்ல கட்டுறாங்க. பார்த்தா நருட்டோ லாட்ஸோட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருந்து மறைஞ்சு போயிட்டான். பார்த்தா நருட்டோ மாதிரி தூங்கி எந்திக்கான். உடனே நான் எங்கடா இருக்குன்னு சொல்லிட்டு சுத்தி பார்த்துட்டு இருக்கான். என்னடா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு உடஞ்சிட்டான்னு சொல்லிட்டு முழிக்காம சடனா வந்து யாரோ ஒருத்தங்க வரா. சடனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸுக்கே மாறுதான் அவன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவனை கூப்பிட வராங்க. சரி வாரன்னு சொல்லிட்டு நருட்டோ அங்க இருந்து எஞ்சி போறான். அப்புறம் அடுத்த நாள் விடிஞ்ச உடனே சிக்கமரோ கட்டுறாங்க. சரி எந்திங்க நம்ம இன்னைக்கு சுத்தி பார்க்கலாம்னு சொல்றான். உடனே லாட்ஸ் எந்திக்காரு. அப்படியே போர்வை மூடிட்டு படுக்காரு. உடனே சிக்கமரோ சொல்றா, கவலைப்படாதீங்க, உங்களை யாருமே லாட்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனால எதுக்கு பயப்படாதீங்கன்னு சொல்றான். ஏன்னா லோக்கல் ஆளுக்குலாம் தெரியாது லாட்ஸு வந்து இந்த மாதிரி இடத்துல வெளியே வருவார், நம்பவே மாட்டாங்க, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, உங்களை யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கன்னு சொல்றா சிக்கமாரு. அது மாதிரி நம்மளோட ஆளு வந்து கேஷுவலுக்குள்ள இருக்கான், யாருக்கு சந்தேகம் வரான்னு சொல்றாங்க. இங்க நருட்டோ கட்டுறாங்க. லாட்ஸு வேத்தலுக்கு வேட்டையாடி இருக்கான் சாப்பாடு. உடனே பிரின்சஸ் கேட்கா, நீங்க இப்படிலாம் சாப்பிடவே மாட்டீங்களா, என்ன இவ்வளவு காலம் சாப்பிடுறீங்கன்னு சொல்லிட்டு. உடனே வந்து லாட்ஸு வேஷத்துல இருக்க நருட்டோ சொல்றான், நேத்திக்கு ஒரு போட்டி நினைச்சல, அந்த போட்டியை பார்த்தா எனக்கு நிறைய சாப்பிடணும்னு தோணுது, அதனால நான் சாப்பிட்டேன்னு சொல்றான். அதுக்கப்புறம் லாட்ஸு வந்து சாதாரண சாப்பாடுலாம் சாப்பிடான், அதெல்லாம் சாப்பிட்டு ஒரு மாதிரி சந்தோஷப்படுறான். இது மாதிரிலாம் இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த பையன் கையில ஒரு மேப் மாதிரி கொடுக்காங்க. அந்த மேப்ல வந்து எங்கெங்க கடை இருக்கோ, என்னென்ன சாப்பாடு கடை இருக்கோ எல்லாத்தையும் இதுல போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்து ஆமா கடைக்கு தான் நம்ம போகணும்னு சொல்றான். சிக்கமாரு இருக்கா, இது என்னடா சாப்பாடு டோராடா, நீ என்னடா ஊரை தானடா சுத்தி பார்க்கன்னு சொன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வாங்க ஆமா கடைக்கு போய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி அவன் முன்னாடி போய்கிட்டு இருக்கான் லாட்ஸு. அதுக்கப்புறம் தேவரையும் சாஸ்திரி கட்டுறாங்க. பார்த்தா மேலதான் பறந்துகிட்டு இருக்கானுங்க. என்னடா அந்த சின்ன ஊர்லாம் அடிக்க சொல்றீங்க, இதெல்லாம் மாட ஒரு வேலைன்னு சொல்லிட்டு இருக்கான். சாஸ்திரி நீ பின்னாடா இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிட்டு சொல்றான் தேதரா. உன்னை சாஸ்திரி ஓகேன்னு சொல்றான். உடனே அப்புறம் சிக்கமாரு கட்டுறாங்க, இவன் ஏதாச்சும் தப்பு பண்ணிட்டாம்னா அங்க நருட்டோல உருண்டுமாடா, இவனடா பண்ணிக்கிட்டு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே வராம. அதுக்கப்புறம் இந்த ஆமாமா கடைக்கு வந்துட்டாங்க. அங்கதான் பீம் ஜாம் கேக் இருக்கு, அதுக்குள்ள போய் பாத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா நேத்திக்கு ஒரு தாத்தா ஒரு பொண்ணு போட்டி போட்டு இருந்தாங்களா, அவங்க இன்னைக்கு போட்டி போட்டு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா சோஜி உள்ள வந்து அவங்க கூட திரும்பி போட்டி போட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் லாட்ஸுக்கு அந்த பீம் ஜாம் கேக்க பார்த்தோன்னு பழசு ஞாபகம் வருது. உடனே பிரின்சஸ் வந்து பீம் ஜாம் கேக்க தான் அவனுக்கு கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் அவளை நினைச்சு அப்படி சோகமாகறான். அதுக்கப்புறம் இங்க நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா லாட்ஸுக்கு வந்து பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா தூங்கிக்கிட்டு இருக்கான் உட்காந்து. பிரின்சஸ் வந்து முழிக்கா, இவனடா தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நுள்ளி விட்டு எழுப்பி விடுதா, எந்திரிச்சு உட்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் சொன்னதை அப்படியே மனப்பாடம் பண்ண மாதிரியே நருட்டோ சொல்லி முடிக்கான். அந்த பிரின்சஸே மிரண்டுட்டா. அதுக்கப்புறம் ஒரிஜினல் லாட்ஸுவ கட்டுறாங்க. பார்த்தா கீட்டோன்னு ஒரு கடைக்கு சாப்பிட போயிட்டானே, அங்கதான் ராமன் கிடைக்குன்னு சொல்லிட்டு. உடனே சோஜி சொல்றான், இவனுக்கு இருக்குது நம்மளுக்கு ரொம்ப நல்லதா போச்சு, ஏன்னா யாராலையுமே நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா அந்த போட்டிக்கு வந்து 2 பேரையும் அவங்க கூட கூட்டு போறான். ஆனா சிக்கமாரு டென்ஷன்லேயே போறான். என்னடா நடக்கு, என்னோட நருட்டோ தலையை உருட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு பயத்திலே இருக்கான். அதுபோல லாட்ஸ் வந்து ராமன் கடைக்குள்ள சாப்பிட்டுட்டு உடனே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கான். அடுத்து நம்ம கெமு பார்பிக்யூக்கு போவோம்னு சொல்லி கேட்காம பார்த்தா அந்த போட்டியில என்னென்ன சாப்பாடுலாம் இருந்துச்சோ அது எல்லாத்தையும் சாப்பிட்டு ரசிக்கணும்னு நினைக்கான் லாட்ஸு. சாப்பிட்டுக்கிட்டு லாட்ஸு சொல்றான், நான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்றான். உன்னை சிக்கமாரு சடனா தலை நீட்டுறான். அவன்ட்டு டே லாட்ஸு, பாத்ரூம் மட்டும் தான் போகணும், அந்த கேஷுவலுக்கு பின்னாடி போகணும்னு நினைச்சா உன் கதையை முடிச்சிடும்னு சொல்றான் சிக்கமாரு. நீ புதுசா மட்டும் எதுவும் பிளான போடுறான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ பிரின்சஸ் சியோ பார்க்க தானே ஆசைப்படுறேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க சடனா அவன் பாத்ரூம்ல போய் பாத்ரூம் போக போயிட்டான். அதுக்கப்புறம் சோஜி கூட ஒரு பொண்ணையும் ஒரு தாத்தையும் கூட்டு வந்தோம்ல, அவங்களுக்குள்ள சண்டை வந்துகிட்டே இருக்கு சாப்பாடு போட்டிக்குள்ள. உன்னை சிக்கமாரு சொல்றான், இவங்களா ஏன்டா நீ கூட்டு வந்து ஏன் உயிரெடுக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கு பிறகு லாட்ஸு உடம்புல இருக்க நருட்டோ கட்டுறாங்க. பார்த்தா சாமுராய் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. உன்னை பிரின்சஸ் சியோ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா. நருட்டோ வேகமா வந்து அடிக்க வரான். பார்த்தா ஒரு மாதிரி கேவலமா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சடனா சாமுராய் ஒரு தட்டு வராரு. பார்த்தா நருட்டோ சுத்திக்கிட்டு போறான். முழிக்காரு சாமுராய், என்னடா இவன் அசால்ட்டா பிளாக் பண்றான்னு சொல்லிட்டு. நருட்டோ முழிக்க, என்னடா என்னால இவர் அட்டாக் வந்து நான் பிளாக் பண்ணாம அடியில வாங்கணும், எதுக்கு வந்து நான் பிளாக் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முழிக்காம பார்த்தா டட்டவாக்கி அடிக்க போறாரு. பார்த்தா நருட்டோ பிளாக் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கான். அவருக்கு சந்தேகமே வந்துருச்சு. நீ யார்டா கோமாளின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. டாட்டாவாக்கி இது நான் தான் சொல்றான் லாட்ஸு, நீ எல்லாம் லாட்ஸுவே கிடையாது, நீ யாருன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். அவன் பார்த்தா பின்னாடி இருந்து ஒரு கட்டையை கொண்டு நருட்டோவை அடிக்காங்க. பார்த்தா நருட்டோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜுட்ஸு உடஞ்சிருச்சு. பார்த்தா பிரின்சஸ் தான் அடிக்கா. நீ லாட்ஸு மாதிரி இருந்தாலும் நீ அவரை மாதிரிலாம் நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவரை எங்க ஒளிச்சுச்சுன்னு சொல்லி கத்துறா. என்னோட பிளான் இப்படி உடைய நினைச்சு கூட பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கா நருட்டோ. லாட்ஸு மட்டும் எங்க இருக்காரு நீ சொல்லல, உன்னை கொன்றுன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனை கொன்றாதீங்கன்னு சொல்லிட்டு சாமுராய் சொல்லிட்டு இருக்கான். இல்ல அவன் கையை காலை மட்டும் தான் வெட்ட போறேன்னு சொல்றான். சடனா நருட்டோ வந்து ஸ்மோக் மாம் போட்டு அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். டே வெளியில் உள்ள வந்துட்டான்டா, வாங்கடான்னு சொல்லிட்டு சாமுராய் கத்த ஆரம்பிச்சிட்டான். பார்த்தா எல்லா சாமுராய் சுத்து போட ஆரம்பிச்சாங்க. அவங்க இவனுக்கு வர என்னை கண்டுபிடிச்சானுங்க. சரி நம்ம பிளான் படி போன்னு சொல்லிட்டு நருட்டோ அங்கிருந்து தப்பிச்சு போய்கிட்டே இருக்கான். பார்த்தா டாட்டாவைக்கு ஒரு அடியை போட்டு விட்டுதாரு. பார்த்தா சப்ஸ்டிடியூஷன் ஜுட்ஸை போட்டு தப்பிச்சு அங்கிருந்து போய்கிட்டே இருக்கான் நருட்டோ.
டே அந்த இம்போஸ்டர் இங்க தான் சுத்திக்கிட்டு இருக்கான், அவனை கண்டுபிடிங்கன்னு சொல்றாரு டாட்டாவாக்கி. உன்னை எல்லாரும் ஒரு பக்கமா தேடி போறாங்க. டாட்டாவி பக்கம் எல்லாருமே மெயின் கேட் வெளியே போனாங்கன்னா நம்ம பேக் கேட் வெளியே போவோம், அப்பதான் அவங்க ஒளிஞ்சிருப்பான்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிக்காரு. பார்த்தா எல்லாரும் மெயின் கேட் வெளியே போய்கிட்டு இருக்கிறதுல நருட்டோ பேக் கேட் வெளியே தப்பிக்க பார்க்கான். என்னோட பிளான் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா பிரின்சஸ் பின் கேட்டுக்கு தான் வந்து நின்னுட்டு இருக்கா. வாய முட்றா, லார்ட்ஸு எங்க இருக்காருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காவா. அது பிறகு ஈன போய் கதவை தட்டிக்கிட்டு இருக்கா, பாத்ரூம் கதவை. லார்ட்ஸு வெளியவங்க, லார்ட்ஸு வெளியவங்கன்னு சொல்றாவா. பார்த்தா உள்ள ஆள் இல்லாத மாதிரியே இருக்கு. டே நம்ம பிளான்ல இருந்து தப்பிச்சு போயிட்டான்னு சொல்லிட்டு சிக்கமார் சொல்லிட்டு இருக்கான். பார்த்தா லார்ட்ஸு கேஷில் நோக்கி போய்கிட்டு இருக்கான். நட்ட சொல்றான் லார்ட்ஸு வந்து நல்லா சேஃபா தான் இருப்பாரு, அவர் உள்ள நீங்க ஹாஸ்டேஜா இருந்தாரு, அவர் இனிமேல் அவர் ஊருக்கு போக போறான்னு சொல்லிட்டு இருக்கான். அவர் இங்க இருந்து தப்பிச்சு போறதுக்காண்டி தான் நான் லார்ட்ஸு மாதிரி இங்க இருந்தேன்னு சொல்லிட்டு இருக்கான். நட்டோ உன்னை டாட்டாவிக்கு கேட்காரு, நீ வந்து லார்ட்ஸு வந்து தப்பிக்க விட்டேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவரு ஒன்னு பிரின்சஸ் சந்தோஷப்பட ஆரம்பிச்சா டாட்டாவிக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு. ஓல்ட்மேன் நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லிட்டு நட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னோட க்ளோன் ஜுட்ஸை வச்சு நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சேன்னு சொல்றாரு சாமுராய். நீ க்ளோனை முன் திசையில் அனுப்பிட்டு நீ வேணும்னே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓடும் எனக்கு தெரியும் சொல்றாரு. அவரு பார்த்தா அட்டாக் பண்ணாம ஸ்வாட உள்ள வச்சிட்டாரு. அவரு உடனே வந்து டாட்டாக்கு சொல்லிட்டு இருக்காரு, நீ என்னதான் நினைச்சாலும் இந்த ஊர்ல இருந்து காப்பாத்திலாம் கூட்டு போக முடியாது சொல்லிட்டு இருக்காரு. அவரு அவன் இன்னதுக்கு கண்ட்ரியே தாண்டி போயிருப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் நருட்டோ. அதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்காரு டாட்டாவாக்கி. அவன் இந்த ஊரை விட்டு போயிருந்தோம்னா நீ எதுக்கு இன்னும் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு நருட்டோவை பார்த்து. நீ இங்க இருக்க பார்த்தா லார்ட்ஸ் வந்து ஒரு ஹோம் லேண்டுக்கு தானே போனாருன்னு சொல்லிட்டு டாட்டாவாக்கி கேட்க ஆமான்னு சொல்றான் நருட்டோ. அப்ப அது உண்மையிலே குட் நியூஸ் சொல்றாரு அவர் டாட்டாவாக்கி. லார்ட்ஸுக்கு நல்லதா நடந்திருக்கு, இந்த மாதிரி ஹாஸ்டேஜா இருக்கிறதுக்கு இப்படி போறதே சந்தோஷம் சொல்றாரு. அவரு நட்டக்கா நீங்க இந்த ஊருக்கு தானே லாயல்ட்டியா இருப்பீங்கன்னு நினைச்சேன், நீங்க என்ன இப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காம. உன்னை சாமுராயோட நோக்கம் எப்பவுமே ஊருக்கு வந்து அமைதி கொண்டு வரதுதான், இதுவே ஒரு அமைதி மாதிரின்னு சொல்றாரு. அவரு அப்பனா எங்களாட்டு போனது உங்களுக்கு சந்தோஷமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நருட்டோ. எனக்கு சந்தோஷம் தான், ஆனா நீ தான் ப்ராப்ளம், நீ இந்த விஷயத்தை யார்ட்டுமே சொல்லிடக்கூடாதுன்னு சொல்றாரு. அவரு நான் சொல்ல மாட்டேன்னு சொல்றான் நருட்டோ. அவர் மட்டும் மாட்டிக்கிட்டாருன்னா நானே உன்னை கொண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு டாட்டாவாக்கி. அதை கட்டு நருட்டோ பதறுதான். நான் லார்ட்ஸு போன பார்த்து பிரின்சஸ் ஒரு மாதிரி மிரண்டு உட்காந்துட்டு இருக்கா. சடனா ஊர் முழுக்க அப்படி வெடி வெடிக்க ஆரம்பிக்க அந்த ஷெல்டரை நோக்கி. பார்த்தா சிக்கமர் வந்து லார்ட்ஸு தேடி வந்துட்டான். பார்த்தா அந்த வெடியை போடுறது வேற யாரும் இல்ல, தேதரா தான் ஊர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். தேதரா உன்னோட வேலை முடிஞ்சிடுடா, இனிமேல் நான் பாத்துக்கிட்டு சொல்லிட்டு இருக்கா சாசுரி. உன்னை தேதரா சொல்றான், நான் தானடா சண்டை போட போறேன்னு சொன்னேன், திடீர்னு ஏன்டா நீ இறங்க போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். டே நம்மளோட ஏம் வந்து கேஷ்ல உடைக்க கிடையாதுடா, அந்த கேஷ்ல வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணதாண்டா நம்மளோட வேலைன்னு சொல்றான் சாசுரி. நம்ம வந்து ஃபியூடல் லாடா தூக்கதான் நம்ம வேலை, நீ எக்ஸ்ப்ளோசிவ் போட்டு எல்லாத்தையும் கொண்டு போடுன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். அதனால கேஷ்ல நான் பாத்துக்கிட்டு மிச்சம் எல்லாத்தையும் நீ பாத்துக்கன்னு சொல்றான் அவன். சரி நீ வெற்றி பெற நான் வாழ்த்துக்கள் கூறுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை டாட்டாவி கேட்காரு, இந்த ஊரை நீங்க ஒன்னும் அட்டாக் பண்ணலன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு அவரு. உன்னை நட்ட சொல்றான், இந்த ஊரை ஒண்ணு நானும் அட்டாக் பண்ணல, வேற ஏதோ நடந்திருக்குன்னு சொல்றான் அவன். சரி இந்த மாதிரி தப்பா நடந்துச்சுன்னா நீ இந்த ஊரை விட்டு போயிரு, நான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு டாட்டாவாக்கி. பிரின்சஸ் நான் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு டாட்டாவாக்கி. லார்ட்ஸ் நீ நல்லபடியா பாத்துக்கணும் மட்டும் சொல்லிட்டு அவர் பாட்டு களத்துல இறங்கிட்டாரு. உன்னை சிக்கமா சொல்றான், நான் போய் நாட்டோ தேடி போறேன், நீங்க 3 பேரும் சேர்ந்து இந்த ஊரை விட்டு வெளியே போங்கன்னு சொல்றாங்க. சரின்னு சொல்றாங்க அவங்க. பிரின்சஸ் ஜியோ என்ன ஆயிருப்பாருன்னு சொல்லிட்டு லார்ட்ஸும் முழிச்சுக்கிட்டு இருக்கான். சடனா பிரின்சஸ் ஜியோ தேடி அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். அதுக்கு பிறகு பப்பட்டை வச்சு எல்லா சமரையும் நொறுக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்கான் சாஸ்திரி. ஒரு ஆளையும் பார்த்தா 100 பப்பட்டை இறக்கி வச்சிருக்காங்க. பார்த்தா பிரின்சஸை காப்பாத்த எல்லா பப்பட்டையும் உடச்சி எரிஞ்சுக்கிட்டு இருக்காரு சாமுராய். வேற லெவலா சண்டை போட்டாரு அவரு. இந்த பப்பட் அனுப்புறவன் எங்கடா இருக்கான்னு சொல்லி முடிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சடனா ஒரு பப்பட் வேகமா வந்து பிரின்சஸை போட்டதுல வருது. பார்த்தா தலைவன் நாட்ட ரசங்கனை போட்டு விட்டான் பப்பட்டுக்கு. சிக்கமரும் கேஷில் கொண்டான். பார்த்தா சாக்காக்குறான், அந்த கேஷில் அப்படி என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு. டே ஷூ நீ இருக்கடா இங்க வந்தான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான் சிக்கமாரு. நான் பிரின்சஸை காப்பாத்த வந்தான்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ ஒன்னும் பண்ணாத, நான் இதை பாத்துக்கணும்னு சொல்றான் சிக்கமாரு. அப்புறம் பிரின்சஸ் வந்து நாட்டை காப்பாத்தி வச்சிருக்கான். ஒன்னு டாட்டாவிக்கு வந்து ஒருத்தன் விசாரிச்சுக்கிட்டு இருக்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேஷ்ல ஒருத்தன் உள்ள வந்து தாக்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்றான். டாட்டாவிக்கு சொல்றாரு, பிரின்சஸ் இங்க இருந்து காப்பாத்தி கூட்டு போய் மிச்ச எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு அவரு. ஃபியூடலாட நான் காப்பாத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒன்னு பிரின்சஸ் முழிக்கா, உங்க அப்பாவை நான் கண்டிப்பா காப்பாத்தி கூட்டு வரும்னு சொல்றாரு அவரு. நீங்க லார்ட்ஸ் கூட இருங்க, நான் சத்தியமா வருவேன்னு சொல்றாரு அவரு. நீங்க நல்லபடியா போயிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நாட்டை கேட்கான். டே நான் கவலைப்படதே ஓ மேலதான்டா, நீ பிரின்சஸை கண்டிப்பா கூட்டு போயிருவேன் அவரு கேட்காரு. ஏன் மேலாம் ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், நான் சூப்பரா பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை நாட்டை பேசுறத பார்த்து அவர் எப்படி சந்தோஷமா இருக்கு டாட்டாவாக்கி. நீ இவ்வளவு காண பண்ற, உன்னோட பேரன்னு சொல்லிட்டு நான் கேட்கலன்னு சொல்லிட்டு இருக்காரு அவரு. என்னோட பேர் நருட்டோ உசுமாக்கின்னு சொல்றான். நருட்டோவா உன்னோட பேர் நான் என் வாழ்நாள்ல என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றாரு அவரு. நருட்டோ உன்னை நம்புறேன்னு சொல்றாரு. அப்புறம் அங்க இருந்து போய்கிட்டே இருக்காரு அவரு. ஓல்டுமேன் நீங்க இறந்துற மட்டும் செய்யாதீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா நருட்டோ மனசுக்குள்ள. பார்த்தா டாட்டாவாக்கிய சுத்தி பப்பட்டா வந்துகிட்டே இருக்கு, எல்லாத்தையும் வெட்டி வீசி போய்கிட்டே இருக்கான். கேஷிலுக்குள்ள இறங்கிட்டாங்க. சடனா கேஷிலுக்குள்ள வந்துட்டாரு. பார்த்தா சாசுரியை பார்த்துட்டாரு. என்னோட பப்பட்டை கொண்டதெல்லாம் நீ நான் சொல்லிட்டு சாசுரி கேட்கான். நீ யார்டான்னு சொல்லிட்டு டாட்டாவாக்கி கேட்காரு. நான் அக்காட்ஸ் கீழ உள்ளவன்னு சொல்றான் அவன். எதுக்கு அந்த கேஷ்ல அட்டாக் பண்றேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் உன்ட்ட சொல்ல முடியாது, நான் வந்த வேலை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு இருக்கான். உன்னை இங்க தப்பிக்க விட மாட்டேன்னு சொல்றாரு சாமுராய். நீ என்னதான் சந்தோஷப்பட்டு நீ கொல்ல நினைச்சாலும் உன்னோட மாஸ்டர் ஆளுங்கிறது கடத்திட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கான். என்னோட மாஸ்டரே போனாலும் பிரச்சனை இல்லடா, என்னோட டியூட்டி இந்த கேஷ்ல காப்பாத்துறத நான் காப்பாத்தி தீரும்னு சொல்றாரு அவரு. பார்த்தா பப்பட் அடிக்கடி வருது. பார்த்தா சாமுரை வெட்டி வீச்சாரு எல்லா பப்பட்டையும். பார்த்தா ஸ்வாட்ல சக்கரா அப்ளை பண்றாரு தலைவன். டே நீ அண்டர்ஸ்டிமேட் பண்ணாத சொல்லிட்டு இருக்கான். சடனா சாஸ்திரி வெட்ட வெட்ட வாரம் வாழை கொண்டு வாழலாம் 2 வெட்டி வீசிட்டான். பார்த்தா வாயில இருந்து நீடெல்லாம் கொண்டு அடிக்குவான். எல்லாத்தையும் பிளாக் பண்ணி போய்கிட்டே இருக்காரு அவரு. சடனா ஏதோ ஸ்கிரால் மாதிரி தூக்கிட்டு அடிக்காம பார்த்தா அதெல்லாம் வெட்டி வீசுறாரு. பார்த்தா பிளாக் பண்ணி முடிஞ்சிட்டாருன்னு பார்த்தா ஒன்னு சாஸ்திரி நக்கலா சிரிக்கான். என்னோட அட்டாக் வந்து நீ டாஜ் பண்ண நினைக்க, அதான்டா தப்பு. அந்த பாக்ஸ்ல இருந்து எல்லாமே நீடலா வந்து அட்டாக் பண்ணு சொல்றாரு அவரு. பார்த்தா நீடல் அட்டாக் விழுந்தது ஃபுல்லுமே உடம்பு ஃபுல்லா அப்படி பாய்சனா ஏற ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான்டா
உன்னால இனிமேல் மூவ் பண்ண முடியாது, உன் கதையை முடிஞ்சிட்டுன்னு சொல்றான். அவன் இருக்க வரைக்கும் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லி கத்துறாரு. அவரு பார்த்தா அங்கேயே அவர் செத்துட்டாரு. நாட்டோ பிரின்சஸ் சியோ எல்லாம் காப்பாத்தி கூட்டு வந்துட்டான். அப்புறம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. டாடா வாக்கி அவர் எங்க இருக்காருன்னு சொல்லி சிக்கமர் கேட்டுட்டு அவர் உண்மையில சூப்பர் ஸ்ட்ராங் சாமுராய், அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிடுவாருன்னு சொல்றான். அவன் கடைசி ஒரு பப்பட்டு எஞ்சி போட்டதெல்லாம் வருது. அதுக்குள்ள பார்த்தா யாமட்ட செஞ்சு பப்பட்டே உடச்சு எரிஞ்சிட்டாரு. பார்த்தா யாமட்ட செஞ்சு உள்ளே வரல, இந்த மிஷன் கல்லபடியா முடிஞ்சிருச்சு, நம்ம இங்க இருந்து கிளம்பும் சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் யாமட்ட செஞ்சு நடந்த விஷயத்தே சொல்றாரு. இதுக்குள்ள அக்காட்சி தான் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நாருட்டோக்கு மிச்சம் உள்ளவங்களுக்கு என்னாச்சுன்னு சொல்லி லேடிஸ் நோட கேட்காவா, நான் அவங்க பார்டரை கடக்குது வரை அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்து சொல்றாரு. யாமட்ட செஞ்சு பழச கட்டுறாங்க. பார்த்தா பிரின்சஸ் சியோ ஒரு மாதிரி வருத்தப்படுறா. லார்ட்ஸு நீ ஏன் கூட வான்னு சொல்லிட்டு அப்படியே கூட்டு போறாரு அவளை. இப்ப நாருட்டோ கட்டுறாங்க. அந்த மிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க எல்லாத்தையும் நான் பாதுகாத்து கூட்டு போய் அவங்க நேஷன்ல போய் விட்டுன்னு சொல்றான் நாருட்டோ. அப்புறம் பிரின்சஸ் சியோ அந்த ஊர்ல தான் இருந்தாங்க. இப்ப எல்லாருமே சந்தோஷமா தான் இருக்காங்கன்னு சொல்றாரு நாருட்டோ. நான் எதை கேட்க நினைச்சேன் அதை கேட்டேன்னு சொல்றாரு. அவரு சடனா ஸ்வாட கீழே போடுறாரு. காரி சொல்றா அவரை கேப்சர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. அவனை நாருட்டோ சொல்றா எதுவும் பண்ணாதீங்க, நீங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாரும் நல்லா வளர்ந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரு இந்த மாதிரி நிலைமையில உங்களை பார்த்தாங்கன்னா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நாருட்டோ சொல்லிட்டு இருக்கான். நீ சொன்னது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாரு. அவரு தேங்க்யூ நாருட்டோன்னு சொல்றாரு. சடனா அவர் ஜுட்சு அவரை மீறிய கைவிட்டு போய் அப்படியே உடஞ்சிருச்சு. சீலிங் பண்ணாமலே கரைஞ்சு போயிட்டாரு. அவர் கையால அவர் உயிரே மாச்சிக்கிட்டாருன்னு சொல்லி காரியை பாத்துக்கிட்டு இருக்கா. ஆனா கடைசியில சாவையில அவர் உண்மையான சாமுராய் மாதிரியே இறந்திருக்காருன்னு சொல்றாரு நாருட்டோ. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட சந்திப்போம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பண்ணுங்க. மறக்காம see you bye.